ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? கையை பக்கத்தில் இருக்கவங்க பிடிச்சு சொல்லுங்கள், கர்த்தர் இன்றைக்கு என்னோட பேச போகிறான்னு சொல்லுங்கள். நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவரை பற்றி சிந்தித்து முடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சக்தி படைத்தவர், தகவல் படைத்தவர். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனிதனை பற்றி என்ன நினைக்கிறார்னா, மனிதனை நன்றாய் ஆசீர்வதிக்க வேண்டும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு? அதான் abundance of blessing, அளவில்லாமல் நிறைய ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் ஆசீர்வாதங்களை நிறைய வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம கரத்தை உயர்த்தும் பொழுதே ஆண்டவர் ஆசீர்வதிக்க இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான 3 வழிகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். There are 3 ways to receive God's blessings. முதலாவது வழி என்னன்னு சொன்னால், தனிப்பட்ட விதத்திலே பர்சனல் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு உறவிலே நீங்கள் நிலைத்திருந்தால் ஆண்டவர் உடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நேரடி ஆசீர்வாதம் வாங்கன்னா, வேதத்தை தியானித்து காலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் வைத்து அவர் உறவை கட்டும்பொழுது நேரடியாக ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 15 சொல்லியிருக்கு, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்கும் பொழுது கிடைக்கிற பின்னாடி இருக்கிற வசனத்துக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பர்சனல் லைஃப்பில் கர்த்தரோடு உறவில் ஐக்கியத்தில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிற விஷயத்தை தேவன் தருவார். அதற்கு சில வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், உபாகம புஸ்தகம் 28 சொல்லியிருக்கு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். எல்லாரை விட ஆசீர்வாதம்னா, எல்லாரும் விழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விழிச்சு ஆண்டவர் கொண்டு போய் அவர் பாதத்தை பிடிச்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய பாட்டு ஒன்று இருக்கு, உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை என்று யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எங்க யாரை போய் பணியணும்? அவருடைய பாதத்தை போய் பணியணும். காலையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குவாங்க. அந்த காலத்தில் முகம் தரையில் பட குனிந்து ஜெபிப்பாங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் செய்தது. நீங்கள் காலையில் இருந்து முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பாதத்தை தரிசிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அவர் வருவார். ஹல்லேலூயா. அப்போ 14 சொல்லி இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் உறவு இருந்தால் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. 14 போட்டிருக்கு, நீ வாளாக்காமல் தலையாவாய், கீழாகாமல். பர்சனல் லைஃப்பில் பர்சனலாக ஆண்டவர் சொல்கிற விஷயம், தனிப்பட்ட விதத்தில் சொல்கிற விஷயம். கர்த்தர் உங்களை கீழே கொண்டு போக மாட்டார், மேலே கொண்டு போவார். வால் பின்னாடி இருக்கும், தலை முன்னாடி இருக்கும். உங்களை முன்னணியில் நிறுத்துவார், பின்னணிக்கு போக மாட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்புறம் நீங்கள் எப்படின்னாக்கா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அளவை வைத்து ஆசீர்வதிக்க மாட்டார். He will bless you beyond the limits. அளவை கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். லிமிட் வைக்க மாட்டார், லிமிட்டை தாண்டுவார். பர்சனல் லைஃப் ஆண்டவர் யாரெல்லாம் காலையில் போய் சந்தோஷப்படுத்துகிறாங்களோ அவர் என்ன நினைப்பார், இன்னைக்கு இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைப்பார். ஹல்லேலூயா. அப்படி சிலதெல்லாம் நான் கேட்டு என்னை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஹலோ, என்ன சொல்லுங்க பாஸ்டர், அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. யார் கர்த்தரை சந்தோஷப்படுத்துறீங்களோ காலையில், அவர் அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு, கொடுத்துருவாரு. நடக்காததெல்லாம் நடக்கும், கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். சொல்லுங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினால் அவர் சர்ப்ரைஸ் கொடுப்பார். கிடைக்காத மாதிரி தெரியும்,
ஜபத்துக்கு பதில் போச்சா, ஜபம் போச்சா, பதில் வந்துச்சான்னு கூட தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினோமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயால அவர் 41:1 சொல்றாரு, நீ என்னுடையவன் சொல்றாரு. யாரெல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறீர்களோ அவர் உங்களை பார்த்து சொல்வார், யூ ஆர் மைன், நீ என்னுடையவன். 43:1 சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது யாக்கோப்பே என்ன சொல்றாரு அவரு, நீ என்னுடையவன் சொல்றாரு. அந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். நம்ம யாருக்கு சொந்தமானவர்களா இருக்கணும் காலையில? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்லுவார். உங்களை காலையில போய் உட்கார்ந்தா நீ என்னுடையவன் சொல்லுவார். அல்லேலூயா. உங்க வீட்டுல 5 பேர் இருக்கிறீங்க, 5 பேர்ல யார் எழுப்புனாலும் ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. நீங்க மட்டும் போய் நின்று ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி பாட்டு பாடி துதிச்சு டிவோஷன் பண்ணி நிக்கிறீங்கன்னா ஆண்டவர் பாப்பாரு, நீ என்னுடையவன் சொல்லுவாரு, நீ என்னுடையவன் சொல்லுவாரு. உங்களுக்கு கவலை 4 பேரை மத்தி இருக்கும், ஆனா ஆண்டவருக்கு உங்க மேல சந்தோஷம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேனே, அதிகாலையில் அறிவை உணர்த்து அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. எப்ப வருவார் ஆண்டவர்? அதிகாலையில் வருவாரு. எனக்கு வந்தார்னா தெரியும், என் ரூமுக்கு ஆண்டவர் வந்தார்னா. இது நீங்கள் உடனே ஒரு பெரிய கற்பனைலாம் பண்ணிக்காதீங்க. ஒரு பிரச்சனை வரும், எழும்பணும்னு நினைக்கிறாருன்னு அப்பா வந்துருச்சுன்னா அது எத்தனை மணி தான் கடிகாரத்தையே பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஆண்டவர் எழுப்புறான்னு தெரிஞ்சவொடனே ஏஞ்சி இங்கே ஓடியாந்துருவேன். அப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவார். எப்போ போனாலும் ஏஞ்சி நம்ம கூட வந்துடுறானேன்னு நினச்ச சந்தோஷப்படுவாரா, சந்தோஷப்பட மாட்டாரா? அப்போ நான் அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்தினா ஆண்டவர் உங்களுக்கு சர்ப்ரைஸை தருவார். அல்லேலூயா. நான் சாரால் நவரோஜி அம்மா ஒரு பாட்டு பண்ணாங்க. கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே. எப்பங்க அது சொல்லுது ஆண்டவர் என்ன அனுப்பிட்டாருன்னு? எது சொல்லுது? சூரியன் சொல்லுது ஆண்டவர் என்ன அனுப்பிட்டாருன்னு. அது எழுப்பணுமா? ஆண்டவர் எழுப்பணுமா? நம்மள ஆண்டவர் எழுப்ப. நிறைய பேர் சூரியன் ஐயோ வெடிஞ்சு போச்சா அப்படின்றாங்க. இல்ல, ஆண்டவர் நீதியின் சூரியனாகி அவர் காலையில் 3 மணிக்கு உங்க ரூமுக்கு வந்தா டக்குன்னு ஏஞ்சி ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும். 4 மணிக்கு வந்தா வந்து ஜெபிக்கணும். 5 மணிக்கு வந்தா ஜெபிக்கணும். நீங்கள் காலையில போனீங்கன்னா பனி போல அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி உங்களுக்கு தேவையான கிருபையெல்லாம் கொடுத்து அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைக்கேற்ற பலனையும் ஆரோக்கியத்தையும் சத்துவத்தையும் பணத்தையும் கொடுத்து ஆண்டவர் அனுப்புவார். கரங்களை தட்டி கதிரமை போட்டோம். அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். ஆகவே முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சீராய் செம்மையாய் சரியாய் இருந்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். இரண்டாவதாக இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24 வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 5:24 சொல்லியிருக்கு, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? தினந்தோறும் தேவனோடு பிரசன்னத்திலே நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வருகைக்கு அப்ளிகேஷன்லாம் போட வேண்டியதில்லை, அவரே எடுத்துகிட்டு போயிடுவார். ஹலோ, வருகையில் என்ன எடுத்துங்க, வருகையில் என்ன எடுத்துங்க, கைவிட்டுறாதீங்க சொல்ல வேண்டியதில்லை. இஃப் யூ வாக் வித் காட் டெய்லி, காட் வில் டேக் யூ அப்.
அவர் இடத்துல எடுத்துக்குவார். அதுக்கு கவலையே வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் பாஸ்போர்ட்டும் விசாவும் ரெடியாக வச்சுருக்கணும். பாஸ்போர்ட் விசான்னு என்னது? ஜபமும் வேத தியானமும் ரெடியாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டு வரும், தூக்கிட்டு போயிடும். இங்கேருந்து வர்ற ஃப்ளைட்டு கிடையாது. எங்கேருந்து வரும்? அங்கேருந்து எலியாவை தூக்கிட்டு போன அந்த ரதம் வரும், டக்குன்னு தூக்கிட்டு போயிடும். இயேசுவை தூக்கி கொண்டு போன மேகம் வரும், தூக்கிட்டு போயிடும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வாகனம். அதில் ஏறி பயணம் செய்ய வேண்டும் என்றால் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆசீர்வாதங்கள் வழுகிற இரண்டாவது வழி என்னவென்று சொன்னால் சபையோடு உள்ள ஐக்கியம். ஃபெலோஷிப் வித் யுவர் லோக்கல் சர்ச். உங்கள் சபையோடு ஐக்கியமாக இருந்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எதுக்காக சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பரிசுத்தமாக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பரிசுத்தமாவதற்காக சபைக்கு வந்திருக்கிறோம். ஞானஸ்தானத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாகிறதுக்காக தான் எங்கே வந்திருக்கிறோம்? சபைக்கு வந்திருக்கிறோம். வாசிக்கிறேன், கவனிங்கள். கொரிந்துவிலே கிறிஸ்தேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதா. The purpose of attending the church is to sanctify our soul every day. நம்ம ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கிறதுக்காக சபைக்கு வர்றோம். அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோம். அல்லேலூயா. அப்போ சபைக்கு வர்றது நோக்கம் பணமோ சுகமோ வீடோ நிலமோ காரோ பங்களாவாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் பின்னாடி வர்றது. முன்னாடி வர்றது எதுனா பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் மாறதுக்காக சர்டிஃபிகேட் வந்தீங்கன்னா சரியான நோக்கத்தில் நீங்கள் சபையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுதான் சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய சபை நோக்கமே வருகிறவர்களை பரிசுத்தமான பாதையில் நடத்துவது. வருகிறவர்களை பரிசுத்தமான பாதையில் நடத்துவது. ஹல்லேலூயா. சில வசனங்களை இன்னும் கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய சபைக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ சபை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், சபை மக்களை திருத்தக்கூடியது. கரெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆசிரியர் பரீட்சை பேப்பரை பார்க்கும்பொழுது நல்லா இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார். எதை சொல்லுவார்? எங்கெங்கெல்லாம் ஒமிஷன் விட்டுருக்கு, எங்கே கமிஷன் இருக்குது, எங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது, எங்கே சந்திப்பிழை இருக்குது, எங்கே வேர்டு தப்பாக ஸ்பெல்லிங் பண்ணப்பட்டிருக்கு, இதை தான் பார்ப்பாங்க. அதே போல் சபைக்கு வரும்பொழுது ஆவியானவர் உங்கள் குறைகளை சுட்டி காமித்து பேசுவார். அதை நீங்கள் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வசனம் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்தில், மத்திய 18ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 18-14. அங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு சபையில் வரக்கூடிய மக்கள் சபையை நடத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது, சபை எப்படி நடத்துகிறதோ அப்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வாசிக்கிறேன், கவனிங்கள். இவ்விதமாக 18-14, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் அல்ல. நீங்கள் சபைக்கு வந்துட்டீங்கன்னா எந்த விதத்திலையும் கெட்டு போகக்கூடாது, எல்லா விதத்திலும் நல்லா இருக்கணும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. சரி, அதுக்காக தான் சபையில் ஏன் குற்றங்களையும் குறைகளையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுட்டி காமிக்கிறாங்கன்னா, அதுலேருந்து வெளியில் வந்து பரிசுத்தமாய் மேலே போகணும். குற்றத்தை சுட்டி காண்பிப்பது தவறல்ல, குற்றத்தை நியாயப்படுத்துவது தான் தவறு. அதை தான் நீங்கள் மாற்ற வேண்டும், அதிலிருந்து வெளியில் வர வேண்டும். அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு, வழிமுறை வச்சிருக்கிறாரு. என்னன்னு நான் படிக்கிறேன், கவனிங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்துவாயாக. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். 2 பேருக்கு பிரச்சனை, அவங்க பேசி சரி பண்ணிக்கணும். நான் செய்கிறதான் ரைட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பை ரைட்டுன்னு யாரும் சொல்லக்கூடாது. என்றைக்குமே தப்பு தப்பு தான். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவன் செவி கொடுக்காமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதியெல்லாம் நிலைவேறப்படும்படி 2 ஒருவரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போ.
அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்காமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. எதுக்கு? யாருக்கு தெரியப்படுத்தணும்? சபைக்கும் செவி கொடுக்காமல் போவானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. முடிஞ்சு போச்சு. ஒரு பிரச்சனை சபைக்குள் இருக்கிற மக்கள் மீறுதலோ பாவமோ, ஏற்கனவே சொன்னது போல எந்த விதத்தில் இருந்தாலும் வசனத்தின் மூலமாக உங்ககிட்ட வரும்போது திருந்திடணும். உங்கள் பாவங்கள் உள்ளே இருந்து வெளியில் வந்து மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது மற்றவர்கள் சுட்டி காண்பித்தால் திருத்தி கொள்ள வேண்டும். ஒருத்தர் சொன்னால் கேட்கலன்னா 2-3 பேர் சொன்னால் அதை சரி பண்ணிக்கணும். சபைக்கு வரும்போது சபை சொன்னால் சரி பண்ணிக்கணும். எதுவுமே சரி பண்ணலன்னா சபைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுன்னு பைபிள் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, சபையில் இருக்கிற மக்கள் பரிசுத்தவான்களாய் மாற்றுவது தான் தேவனுடைய நோக்கம். சபையில் இருக்கிற மக்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுவதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. அதனால தான் இப்படி ஒரு கரெக்ஷன், பேப்பர் எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்களோ அதை மாதிரி எப்படி ஒரு விசுவாசி கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜெபிக்காதவங்களே ஜெபின்னு தான் சொல்ல முடியும். வேத்தை தியானிக்காத தியானின்னு தான் சொல்ல முடியும். அதிகாலை ஜெபத்துக்கு வராதவங்களை வான்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் வராட்டாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஜெபிக்காட்டாலும் பரவாயில்லைங்க, வசனம் தியானிக்காட்டாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் அது பொய். புரியுதுங்களா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறது தான் சபை. சபையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா சொல்கிற வசனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கே நேரடியாக அது கிடைக்கும். அதுக்காக பாஸ்டர் போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுத என்ன ஆசீர்வாத வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை நிரப்பிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 12 to 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் போட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12 சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுக்கண் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. நல்லா கவனிங்க. அதுக்கு மேல நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஐயோ போதகத்தை நான் 12 நான் சொன்னேன். ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அசட்டை பண்ணினதே. பாத்தீங்களா? அப்போ சபைக்கு வர்றவங்க எல்லாரையும் புகழ்றதுக்காக சபை போதகர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. ஒரு பரீட்சை பேப்பரை எத்தனை பேர் டீச்சர் இருக்கீங்க இங்கே? டீச்சர் கைக்கு வைத்து காமிங்க பார்க்கலாம். சில டீச்சர்லாம் டிசப்பியர் ஆகிட்டாங்க. ஓகே டீச்சர்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சகோதரர் அருண் டீச்சரு பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? எங்கே தவறு இருக்கோ அதை ரவுண்டு போட்டு ரெட் இங்கில் ரவுண்டை போட்டு மார்க்கு ஃபுல் மார்க் வராது. அது எவ்வளோ மிஸ்டேக் போதோ மீதி தான் மார்க் போடுவாங்க. தட் இஸ் த பேப்பர் வேல்யூவேஷன். நீ எழுதின பரீட்சைக்கு 100 மார்க்குக்கு நீ 34 தான் எடுத்த. அரை மார்க்கு கிரேஸ் மார்க் போட்டு 35 போட்டோம். அப்போ உன்னுடைய படிப்பினுடைய தரம் எவ்வளோ இருக்குது? வேல்யூ 35. இப்போ அதே போல் தான் விசுவாசிகள். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது என்கிட்ட, இருதயத்தில் இருக்குது, கையில் இல்லை. என்ன அதிகாலை இருந்திருக்காங்களா பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு போனால் வேதத்தை இவங்க தொடர்ந்து வாசிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பார்த்தாலே தெரியும். 2-3 வார்த்தை பேசினாலே தெரியும். ஜெபிக்கிறாங்களா, இரவில் ஜெபிக்கிறாங்களா, உபவாசம் இருக்கிறாங்களா, குடும்ப ஜெபம் பண்ணுறாங்களா, தனி ஜெபம் பண்ணுறாங்களா, ஆத்தும ஆதாயத்தில் அவங்களுக்கு தாகம் இருக்குது, ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டு இருக்காங்களா, பிள்ளைகளை சரியாய் ஜெபிக்க வைக்கிறாங்களா, இதெல்லாம் நினைப்போம். இதெல்லாம் இல்லைன்னா இதை பற்றி தான் பிரசங்கமே பண்ணுவோம். ஹலோ, இது நல்லா இல்லையே பாஸ்டர். எப்படியோ ஆசீர்வாதம் கிடைக்கும். நோ, there is a pattern, there is a way of receive blessing. அந்த வழியா போனால் தான் blessing கிடைக்கும்ன்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. அப்போ போதகத்தையும் கடிந்து கொள்ளுதல் வெறுக்கும் பொழுது அங்கே கீழே போட்டிருக்கு, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய்.
இன்னைக்கு சொல்கிற புத்திமதியும் அறிவுரையும் கேட்காம நெக்லெக்ட் பண்ணும்பொழுது, ரிஜெக்ட் பண்ணும்பொழுது, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் நினச்சதெல்லாம் கடவுள் செய்யணும்னு சொன்னால் தட் இஸ் நாட் குட். வி மஸ்ட் சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட். நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்தவான்களாவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஏன் மிஸ்டேக்கே பண்ணாமல் வாழணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் பாவமே பண்ணாமல் வாழணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சபையில், எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஆசீர்வாதம் எப்போ கிடைக்குது அப்படின்னு நிறைய சபையில் மக்கள் புலம்புறது முறையிடுறது உண்டு. இங்கேயும் அப்படி இருப்பீங்க. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, நைஸ் டு ஹியர். ஏன் சொல்கிறேன்னா நல்லா கவனிங்க. பரலோகத்துக்கு போனால் மிஸ்டேக் பண்ணாக்கா கீழே வந்துடுவோம். பரலோகத்தில் போய் மிஸ்டேக் பண்ணால் எங்கே வந்துடுவோம்? ஏற்கனவே ஒருத்தன் பரலோகத்தில் இருந்தானா, லூசிஃபரு, அவன் ஏன் கீழே வந்தான்? ஏன் கீழே வந்தான்? தான் சுயத்தை வெளிப்படுத்தினான். நான் சிங்கானத்தை மேலே கொண்டு போவேன், கடவுள் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொன்னதுனால கீழே வந்தான். த கிரேட்டஸ்ட் சின் இஸ் டிசொபீடியன்ட், கீழே வந்துட்டான். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் இங்கேயே கரெக்ட் பண்ணுறாரு, ஏன் இங்கே ஒரு ஆளை வச்சு அடித்து கீழ்ப்படிய வைக்கிறாருன்னா, அங்கே போய் கீழே வந்துடக்கூடாது என்பதற்காக இங்கேயே பூரணத்துக்குள்ளே வாழணும். நம்ம எப்படி வாழணும்? பூரணத்துக்குள் வாழணும். பூரணத்துக்குள் வாழ முடியலன்னா பூரணத்துக்குள் வாழ்வதற்கு முயற்சி செய்யணும், ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடக்கூடாது. ஏற்கனவே ஒருத்தன் கீழே வந்தால் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. நாம் அங்கே போய் திரும்ப வரக்கூடாது தான் ஒரு பரிபூர்ண நிலைக்குள்ளே இருக்கணும். அதுக்காக 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்ற, without blameless, without mistake, you must live in this world perfectly all the days of your life. அதுக்காகத்தான் இத்தனை பாடு. படிச்சுட்டு இருக்கணும் கொண்டு வந்து, வேலைக்கு போகிறவனை கொண்டு வந்து இங்கே போட்டு பேசிகிட்டு இருக்கான்னு உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா there is a purpose. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? பரிசுத்தவானாய் அங்கே போகணும். அதுக்கு ஒரு போதனையும் ஒரு சபையும் வைத்திருக்காரு. இந்த போதனையை நம்ம கேட்டு சரியாகலைன்னா ஒரு நாளைக்கு என்ன வேண்டியிருக்கும்? என்ன, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியமாயினது. அதனால் என்னாச்சு? சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூறிய எல்லா தீமைக்குள்ளான வாழ்க்கையில் வசனத்துக்கு மட்டும் நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் உங்களுடைய சுய சித்தத்தை செய்வீங்கன்னு சொன்னால் எல்லா தீமைகள் வரும்போது அதுலேருந்து கர்த்தர் மீட்கிறதுக்கு இறங்கி வர மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார் எல்லாமே. அப்போ நம்ம அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், இரக்கம் கிடைக்கும், சரியான ஆசீர்வாதங்களில் பயணிக்கலாம். ஆகவே சபைக்குள்ளேருந்து வர ஆசீர்வாதங்கள் எப்போ கிடைக்கணும்? சபைக்கு கீழ்ப்படியும் போது கிடைக்கும். தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன செய்யணும்னு பார்த்துட்டோம். சபைக்குள்ளிருந்த ஆசீர்வாதங்கள் சபைக்கு கீழ்ப்படியும் போது, ஊழியருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஊழியத்தில் இருக்கிற உபதேசங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, சபையினுடைய ஒழுங்குக்கு கீழ்ப்படியும் பொழுது சபைக்குள்ளிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மூன்றாவது சமுதாயத்திலிருந்து கிடைக்கும் ஆசீர்வாதம். சமுதாயத்திலிருந்து கிடைக்கும். நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம். மக்கள் கூட்டம் நிறைந்த ஒரு பகுதி சமுதாயம்னு சொல்லுவோம், கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சமுதாயத்திலேருந்து எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் சபைக்கு வரீங்க. சபைக்கு வரும்போது 4 பேர் பார்க்குறாங்க, இவங்க பாருங்கள் சபைக்கு போனதுலேருந்து நல்லா இருக்காங்க, நல்லா வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு சொல்லணும். நீங்கள் வரும்பொழுது இவங்கெல்லாம் சபைக்கு போனால் சபையே கெட்டுடுன்னு சொன்னால் என்ன இல்லைங்க, சாட்சி கெட்டு போச்சு. பார்த்தீங்களா? அதனால தான் இந்த சமுதாயத்திலிருந்து மக்கள் உங்களை கொடுத்து சாட்சி கொடுத்தாங்கன்னா அதனால ஆசீர்வாதம் கிடைக்கும். ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. சரி பாருங்க, சாட்சின்றது யாரு? ஆண்டவருக்கு சாட்சி யாரு? சொல்லுங்க, நான் தான் தேவனுக்கு சாட்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை கவனிங்க. நானே அவர் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அல்லேலூயா.
யார் சாட்சி? யார் சாட்சி? பாருங்க, ஒரு குற்றவாளியை கொண்டு போய் நிறுத்தினாலும் சரிதான் கோர்ட்டில், நிராதிபதியை கொண்டு போய் நிறுத்தினாலும் சரிதான், குற்றவாளிக்கு என்ன வேணும்? சாட்சி வேணும். குறைஞ்சது 2 சாட்சி வேணும். நிராதிபதிக்கு என்ன வேணும்? இப்போ தேவன் பரிசுத்தன்னு சொல்கிறோம், அந்த பரிசுத்தன்றதுக்கு சாட்சி வேணும். யார் சாட்சியை வேணும்? பரிசுத்தமாக வாழ்கிறவங்க 2 பேர் சாட்சி சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? கடவுள் அன்புள்ளவர்னு சொல்கிறோம், அவரை மாதிரி அன்புள்ள 2 பேர் சாட்சி சொன்னால் தான் அவருடைய அன்பு உண்மைன்னு தெரியும். அவருக்கே நாம தாங்க சாட்சி சொல்கிறோம். சாட்சி சொல்கிறோம், தப்பாக சொல்லிட்டான்னு என்ன ஆகும்? காசை வாங்கிட்டு போய் சொன்னால் என்ன ஆகும்? இப்போ நம்ம பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராங்க சொன்ன தேவனுக்கு நம்ம பரிசுத்தம் இல்லாத சாட்சியாக இருந்தோம்னா அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்ம வாயால் சொன்னால் பிரயோஜனம் இல்லை. எப்பயுமே கடவுளுக்கு நாம தான் சாட்சி. எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க? இங்கே வந்து சாட்சி சொல்கிறது ரொம்ப ஈஸி. வயிற்று வலி இருந்து சுகமானேன், தலைவலி இருந்து சுகமானேன், கால் வலி இருந்து சுகமானேன், அந்த சாட்சி இல்லை. கர்த்தர் பரிசுத்தர், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், அதுக்கு நான் சாட்சி. யாருக்கு சாட்சி சொல்லணும்? யாருக்கு சாட்சி சொல்லணும்? தேவன் பரிசுத்தன் உலகத்திற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்தமாக வாழ்ந்தா சாட்சி. தேவன் அன்புள்ளவர் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் பரிசுத்த அன்பாக இருந்தால் சாட்சி. தேவன் வந்து நீதி செய்கிறவர்னா நாமளும் நீதி செய்தால் அந்த நீதிக்கு நாம் சாட்சி. என்னைக்குமே பாவத்தோடு உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி போயிடவே கூடாது. இதெல்லாம் இன்றைக்கி காலத்தில் நடக்காத பாவமா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை அப்படி நெக்லெக்ஷனாக இருக்கக்கூடாது. தப்புனா தப்புன்னு கண்டிக்கக்கூடிய உபதேசங்கள் வேணும், ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லக்கூடிய உபதேசங்கள் வேண்டும். உபதேசத்தில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது அதில் ஆண்டவர் பிரியப்படுவார். இப்படி நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டே போகலாம். அல்லேலூயா. ஆகவே நாம் யாருக்கு சாட்சிகள்? அவரே சொல்கிறார் பாருங்க, நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சியாக இருக்கு. எத்தனை பேர் சாட்சியாக இருப்பீங்க? ஆண்டவருக்கு சாட்சியா? கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்தும். அல்லேலூயா. இரண்டாவது, மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த உலகத்துக்கு எப்போ முடிவு வரும்னா, சாட்சியாக வாழ்ந்து சாட்சியாக பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் சாட்சி உள்ளவர்களை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களை செய்வார். அப்பொழுது உலகத்திற்கு முடிவு வரும். அல்லேலூயா. அப்பொழுது என்ன வரும்? உலகத்துக்கு முடிவு வரும். அப்போ எப்படி பிரசங்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும் எதிர்பார்க்குறாரு? சிலர் சொல்லுவாங்க, எப்படி ஆகிலும் சுவிசேஷம், பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, எப்படி ஆகிலும் விரோதத்தினாலாவது அதனாலாவது இதனாலாவது சொல்லிட்டு எப்படியோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படாது, எப்படி ஆகிலும் சுவிசேஷம் பரவுது, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, அப்படி பரவுனா மக்கள் நீங்கள் எப்படி இருந்து சொல்கிறீங்களோ அப்படி மாறிடுவாங்க. நீங்கள் எப்படி இருந்து சொல்கிறீங்களோ, ஒருவேளை உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, நீங்கள் லஞ்சம் வாங்குகிறவர்களா இருந்து சுவிசேஷம் அறிவித்து ஒருத்தங்க ரசிக்கப்படுறாங்கன்னா அவங்களும் எவனாவா மாறிடுவாங்க. ஒருவேளை தண்ணி அடிச்சுக்கிட்டே நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்க, ஏசுக்கிட்ட வாடெல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்கிற வர, அவர் என்ன மாதிரி தான் ஆயிடுவார், உங்களை மாதிரி தான் ஆயிடுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாட்சியாக இருந்து சுவிசேஷத்தை அறிவி, சாட்சியாக இருந்து பிரசங்கம் பண்ணு, சாட்சியாக இருந்து ஊழியம் பண்ணு, சாட்சியாக இருந்து குடும்பத்தை நடத்து. சாட்சியாக இருந்து பிரசங்கம் போய் தான் எல்லாத்துக்குமே முடிவு வரும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு எப்போ முடிவு வரும்னா, நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அவர் சாட்சியாக மாற்றுங்கன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் சாட்சியாக இருக்கணும். மனைவியாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? சொந்த புருஷனுக்கு எல்லாத்துலேயும் கீழ்ப்படியணும், அதுதான் சாட்சி. கணவன் என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையை துணை தவிர வேற யாரையும் நேசிக்காமல் வாழ்ந்து காட்டணும், அதான் சாட்சி. பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றோர் எது சொன்னாலும் கீழ்ப்படியணும், அதான் சாட்சி. இப்படி சாட்சியாக வாழ்ந்தால் இந்த உலகம் மாறும். இயேசு சீக்கிரம் வந்துடுவார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் சீஷர்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறாரு. என்ன அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ,
லூக்கா 9:5, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் பொழுது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். கால்களில் படிந்த தூசியை உதறி போடுப்பா. அந்த தூசி சாட்சி சொல்ல. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ என் காலில் தூசி ஒட்டியிருக்கு, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவருக்கு சாட்சிகள். இல்லைன்னா காலில் ஒட்டியிருக்க தூசி என்ன சொல்லுமா, அவன் பிரசங்கம் பண்ணும்போது நான் காலில் தான் ஒட்டிகிட்டு இருந்தேன், நான் சொல்கிறேன் இத்தனை பேர் கேட்டாங்க, இத்தனை பேர் கேட்கல. வீட்டில் போய் நிறைய பேர் என்ன பிராது பண்ணாங்க, அதாவது குற்றம் சாட்டினாங்க, இப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. என்னென்ன நீங்கள் வீட்டில் சொல்கிறீங்களோ இந்த தூசி நியாயத்தீர்ப்பில் சொல்லுமா. ஹலோ, அல்லேலூயா. எங்கே சொல்லும்? நான் சொல்லலை, யார் சொல்கிறது? தேவன் சொல்லியிருக்க. நீங்கள் உதறி போடுங்க, அந்த தூசி சாட்சி சொல்லும். மைக்ரோ சிப்ன்றது எல்லாத்தையுமே தூசி அளவு தான். அதில் எல்லா டேட்டாஸும் பதிச்சு வச்சுருக்கேன் கம்ப்யூட்டரில். அந்த தூசி அங்கே சொல்லுது. இன்றைக்கி தூசி சொல்லிகிட்டு இருக்கு. எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க, எத்தனை வாட்ஸ்அப்பில் எத்தனை மெசேஜ் அனுப்புனீங்க, ஃபேஸ்புக்கில் என்ன பார்த்தீங்க, யூடியூப்பில் என்ன போட்டிங்க, எல்லாம் சொல்லுது. தூசி பதிவு பண்ணி வச்சுருக்கு. மைக்ரோ சிப் தான் தூசி, செமி கண்டென்டர் தான் தூசி. அந்த தூசிக்குள்ளே எல்லாமே இருக்குது. இந்த தூசி மண்ணிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறதான ஒரு தூசி. தூசி சொல்லுதுன்னா சும்மா தூசி இல்லை, இதுவும் ஒரு தூசி தான், அதுவும் ஒரு தூசி தான். தூசி ஒரு நாளைக்கு சாட்சி சொல்லிடும். அதனால் சமுதாயத்துக்கு நீங்கள் சாட்சியாக இல்லாமல் எவ்வளவுதான் கர்த்தருக்கு வாரி வழங்கினாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சமுதாயத்துக்கு சாட்சியாக இருங்க, சபைக்கு சாட்சியாக இருங்க, உங்கள் மனசாட்சிக்கு சாட்சியாக இருங்க. இந்த சாட்சியை தான் உலகம் எதிர்பார்க்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொன்னார். என்ன சாட்சி? வாசிங்க. 5:35 எடுத்துட்டீங்களா? யோவான் 5:35. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனசா இருந்தீங்க. அவர் கூட போனோம்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவருடைய உபதேசத்தை கேட்டால் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அவருடைய ஆலோசனை கேட்டால் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு ஜனங்க யோவான் ஸ்நானகத்தை சொன்னாங்களாம். அதையெல்லாம் பார்த்துட்டு இவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாரு. யாரை குறித்து? யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறான். யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் களிக்கூற. வசனத்தை கண்டிப்பாகவும் வசனத்தை பியூராகவும் சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருதுன்னா நீங்கள் சாட்சியாக இருக்க விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். வசனம் கண்டிப்பாகவும் எச்சரிப்பாக வரும்போது நீங்கள் துக்கப்படுறீங்கன்னா நீங்கள் சாட்சியாக வர விரும்பலைன்னு அர்த்தம். 3 விதத்தில் ஆசீர்வாதம் வருகிறது. ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் கர்த்தரோடு இருக்க உறவிலே ஆசீர்வாதம் வருகிறது. 2வது, சபையினுடைய உபதேச சட்டத்திட்டங்களையும் சபையோட ஐக்கியமும் அதற்குரிய விஷயங்களையும் செய்யும்போது ஆசீர்வாதங்கள் வருகிறது. 3வது, சமுதாயத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்கும்போது ஆசீர்வாதம் 3 விதத்திலையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே வழியை மட்டும் முயற்சி பண்ணக்கூடாது. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தில் எந்த வழியில் நான் சரியில்லாமல் இருக்கிறேன், அந்த வழியை நான் சரி பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க. இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிற்காலத்தில் வருத்தப்படாதபடி இக்காலத்திலே மனம் திரும்பினால் கர்த்தர் நிச்சயமாக மன்னித்து மறந்து உங்களை மீண்டுமாய் பழைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கல? கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தியிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவருடைய பிரச்சனைகள் மாறுவதாக, அவருடைய போராட்டங்கள் மாறுவதாக, அவருடைய வியாதிகள் மாறுவதாக, அவருடைய வறுமை மாறுவதாக, அவருடைய எந்தெந்த ஏரியாவில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இந்த காலை வேளையிலே அவர்கள் சூழ்நிலை மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக.
பொருளாதார செழிப்பு உண்டாவதாக என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இன்றையிலிருந்து அவர்களுக்குள்ள இருக்கிறதான மாற்றங்கள் மூலமாக ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்கு ஒவ்வொருவரும் சொல்லட்டும், இவர்கள் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் உண்மையாக தேவனை ஆராதிக்கிறார்கள், இவர்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லட்டும். சபைக்குள்ள இருக்கிற மக்கள் அப்படிதான், ஒருத்தர் பார்க்கும்பொழுது இவர்கள் உண்மையாக சபைக்கு உண்மையாக இருக்கிறார்கள், ஊழியருக்கு உண்மையாக இருக்கிறார்கள், உபதேசங்களை கடைபிடிக்கிறார்கள் சொல்லட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில வீட்டில் இருக்கும்பொழுது தனி ஜெபத்தையும் குடும்ப ஜெபத்தையும் பண்ணுகிறதுனாலே வருகிற ஆசீர்வாதங்களுக்கு பெருகி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. இருதயத்தை கவி சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை